கிருபையை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். நிஜமாலுமே நீங்க இதுவரை பார்க்காத விஷயத்தை இந்த முறை பார்த்துட்டு இருக்கீங்க. போன வாரம் நான் சொல்லி கொடுத்த வார்த்தையை நல்லா விளங்கிட்டீங்கனாலே போதும். ஆமென். கவனிங்க, எப்படி எதுல தெரியுமா தொடங்கினேன்? கிருபைனா என்னதுன்னு இயேசு ஒரு உவமையில சொல்றாரு. 2 பேருக்கு கடன் இருந்துச்சாம். ஒருத்தனுக்கு 500 ரூபாய், இன்னொருத்தனுக்கு 50 ரூபா. உவமையில சொல்றாரு, 2 பேர் கடனையும் அந்த எஜமான் மன்னிச்சுட்டாராம். மன்னிச்சுட்டா அதுக்கப்புறம் இந்த 2 பேர்ல எவன் அதிகமா சந்தோஷமா இருந்திருப்பான்னு கேட்டிருக்கணும். கேட்கல. இந்த 2 பேர்ல இந்த எஜமான யார் அதிகமா நேசிப்பாங்கன்னு கேட்டாரு. அது ரொம்ப முக்கியம். நம்ம கிருபைனா என்ன நினைச்சிட்டான்? கிருபை இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. கிருபை வந்து கேக்குது, நான் உன்னோட எல்லாவற்றையும் மன்னிச்சிட்டேன் இல்ல, நீ என்ன திருப்பி நேசிப்பாயா? ஆமென். அடுத்த வாரம் என்ன பார்த்தோம்? அந்த வாரம் மன்னிப்புனா எதுல இருந்து மன்னிச்சாருன்னு பார்த்தோம். அடுத்த வாரம் நான் சொல்லி கொடுத்தது என்னது? அவரை நேசிக்கிற நான் அந்த நேசத்தை எப்படி காட்டுறேன்? வேதத்தில் எழுதியிருக்கு, யூ ஆர் கிரியேட்டட், நீனு சிருஷ்டிக்கப்பட்டதே. நீ இந்த உலகத்துல யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் குட் ஒர்க்ஸ் எழுதியிருக்கு. நல்ல கிரியைக்காக தான் நீ சிருஷ்டிக்கப்பட்டன்னு எழுதியிருக்கு. நம்ம கிருபைனா எனக்கு இனி ஒரு கிரியையும் இல்லைன்னு உட்காந்துருக்கோம். ஆனா பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு, I am what I am by the grace of God. நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேன்? அவருடைய கிருபைனால தான். பட் அவர் சொல்றாரு, but I have labored more abundantly than they all. இங்க இருக்கிற அத்தனை பேரோடைய அதிகமா நான் உழைச்சிருக்கேன், பாடுபட்டிருக்கேன். Yet not I, பிரயாசப்பட்டிருக்கேன். Yet not I, but the grace of God that is always with me. ஆனாலும் அது நான் இல்ல, தேவனுடைய என் கூடவே எப்பொழுதும் இருக்கிற. அப்படின்னா அதை கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? இது sounds like நான் தான் எல்லாம் பண்ணேன், ஆனாலும் கிருபை. நான் தான் எல்லாம் பண்ணினேன், அந்த கிருபைனால நான் எல்லாத்தையும் பண்ணினேன். விளங்குதா? செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அமைதியா உட்கார்ந்துடக்கூடாது. செய்யறதுக்கு 1000 மறந்துடாதீங்க. you are created for good works. நீ சிருஷ்டிக்கப்பட்டதே கிரியைகளுக்காக தான். ஆமென். you are God's workmanship. அப்படிதான் தொடங்குது. அவர் அழகா பார்த்து உன்னை சிருஷ்டித்தாராம். ஏன்? நற்கிரியைகளுக்காக. ஆமென். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போமா? இன்னைக்கு அதே கிருபை தான். நான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் பக்கமாக வந்துட்டோம்ல, அதனால் அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன். பாருங்க, இன்னும் 4 நாளில் கிறிஸ்மஸ். புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு டான் நீங்கள் கூட்டம் நடக்கும். சரியா? அதை மறந்துடாதீங்க. பலகாரம் சாப்பிட்ற பிஸியில் காலையிலேயே 9 மணிக்கு இங்கே கூட்டம் நடக்கும். கரெக்டாக 1 ஹவர் 1.25 ஹவரில் கூட்டம் முடிஞ்சிடும். சரியா? எனக்கு கூட்டம் நடக்கிறதோட நீங்கள்லாம் ஒன்றா கொண்டாடணுன்றதான் என்னோட ஆசை. இந்த பண்டிகைகள்லாம் என்னத்துக்கு? கொண்டாடுறதுக்கு, உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள்லாம் நான் இதை பண்ணுறதே இல்லை. அப்புறம் இவங்க 2 பேரில் தொடங்கி எல்லாரும் சொன்னனால தான் சரி நான் கூட்டம் வச்சுருவோம் அப்படின்னு இந்த கூட்டம் வைக்கிற வேலையே தொடங்கணும். சரியா? புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு. ஒரு நாள் ஒரு தூதன் ஒருத்தர் வராராம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஒரு தூதன், வெரி ஸ்ட்ரேஞ்ச் இல்லையா? எங்கெங்கயோ போய் சொல்லியிருக்கலாம். யாருக்கிட்ட வராரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க கிட்ட. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன்கிட்ட வந்து சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியை நானே சொல்ல வந்திருக்கேன். ஆமென். யாருக்கிட்ட? ஆடு மேய்க்கிறேன், மேய்ப்பேன். உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியை சொல்ல. நான் ஆக்சுவலாக அது யோசிச்சு பார்த்தா நான் பிறகு சொல்றேன், அவனுக்கு அது நற்செய்தியா இருந்திருக்காது. ஏன்னா இந்த ஆடு மேய்க்கிறவெல்லாம் யாரு தெரியுமா? இஸ்ரவேல்ல இவன் வந்து சும்மா ஒரு
சும்மா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவே இல்லை. இஸ்ரவேலுடைய சிட்டிக்கு வெளியில பலியிடுறதுக்காக இஸ்ரவேலை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரத்தம் ஓடிட்டு இருக்கும். பலியிடுறதுக்காக ஆடை கரெக்டா பார்த்து அதுல ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு குறை இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த ஆட்டை நல்லா சுத்தி பிறந்தோன துணியில சுத்தி பத்திரமா வச்சு பார்த்து வளர்த்து பலிக்காக வளர்க்குற ஆடு எல்லாமே ஒரு குறை இல்லாம. அதனாலதான் அவங்க கிட்ட இன்னும் எதுக்கு தூதன் மெய்ப்பெண் கிட்ட வந்து சொல்லணும் குட் நியூஸ் வந்து வேற யார்கிட்டயா போய் சொல்லியிருக்கலாமே. ஏன்னா இவன்கிட்ட தான் வந்து முதல்ல சொல்லணும். இந்த மெய்ப்பெண் தான் அவனுடைய மற்ற எல்லாத்துடைய பலிக்கு அங்க காரணமே இவன் தான். வந்து குட் நியூஸ் என்னது, ஐ ஹவ் கம் டு கிவ் யூ குட் நியூஸ், இனிமே உன் பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுதான் குட் நியூஸ் மெய்ப்பெண். ஏன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரே தரம், எல்லா குறைக்கும் ஒரே தரம் ஒரு பலி ஒண்ணு நான் ஆயத்தம் பண்ணி அனுப்புறேன். அப்படிதான் இயேசுடைய கதை தொடங்குது பாருங்க. இன்னைக்கு நீங்க இதை விளங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இயேசு இப்ப பிறந்து உலகத்து வந்துட்டாரு. அவரு வந்தவர் அவர் சொந்த வாயால தன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு 2-3 விஷயம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவரை பத்தி அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர் வந்து சொல்றாரு, நானே ஜீவன் உள்ள அப்பம் என்றார். ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். அவர் சொன்னது அதுதான். முத சொல்ற ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப் என்றாரு. அப்புறம் நான் தான் இந்த வாசல் என்ற. வாசல்னா இப்ப இது உள்ளுக்கு வரத்துக்கு அங்க ஒரு வாசல் வழியில வந்தீங்கல்ல, நான் தான் வாசல் என்றாரு. நானே நல்ல மெய்ப்பன்றாரு. நானே உயிர் தெழுதலும் ஜீவன் ஒன்றாரு. அதே ரெவலேஷன் வந்து யோவான் பார்த்து இயேசு பேசுற அந்த நேரத்தில் அவர் சொல்றார், நானே ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும். இவர் வந்து தன்னையே அங்க தன்னை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் வந்ததுல இருந்து. ஆமென். உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நேரம் என்ன? இன்னொரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சின்ன வார்த்தை, முக்கியமான வார்த்தை. கேக்குறீங்களா? உறுதிப்படுத்திட்டே இருக்கார். அதனால நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு எதுக்காக உலகத்துக்கு வந்தாரு? நம்ம யோசிக்க வேண்டிய, நான் ரொம்ப நாளா யோசிச்ச ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கேட்கிறேன், இயேசு எதுக்காக உலகத்துக்கு வந்தாரு? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கனாலே சர்மிளா மிரண்டுறாங்க இப்பெல்லாம். இயேசு எதுக்கு உலகத்துக்கு வந்தாருன்னு கேட்டா யாரும் ஒரு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. என்ன கஷ்டம்பா இதெல்லாம். எங்களை மீட்டெடுக்கிறதுக்கு. ஆமா, பிதாவுடன் எதையோ ரொம்ப கரெக்டா என்ன சொன்னீங்க? பிதாவுடைய சித்தம் அவர் வர்றது. ஆமா, வந்தாரு, மீட்டெடுக்க வந்தாரு. வேற பொதுவா உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாவத்தை மன்னிக்க வந்தாரு. ஆனா அவர் பேசினதை வச்சு, அவர் உறுதிப்படுத்தின விஷயங்களை வச்சு, பவுல் சொன்ன இல்ல பவுல் எழுதின சில விஷயங்களை வச்செல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் நல்லா விளங்குது. ஒரு விஷயம் ரொம்ப நல்லா விளங்குது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் இந்த உலகத்துல is an extension of Jesus' assignment. அதாவது இயேசு என்ன இங்க செய்ய வந்தாரோ அதுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், அதோடைய ஒரு தொடர் தான் என்னுடைய நோக்கமும் உன்னுடைய நோக்கமும். அவர் எதுக்கு வந்தாருன்னு நம்ம விளையிக்கலனா, கேக்குறீங்களா? இதுதான் நீங்க, அவரே எதுக்கு வந்தாருன்னு நம்ம விளங்கலனா அப்புறம் நம்மளுடைய நோக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சு செய்யறது? நோக்கம்னு வந்துட்டா எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கும். தேவனுடைய சரீரத்துக்கு, சபைக்கு ஒரு நோக்கம் இருக்கும்.
இந்த சபைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, தேவனுடைய சரீரத்துக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இயேசு இந்த உலகத்துக்கு செய்ய வந்ததுடைய ஒரு தொடர்ச்சி தானே ஒழிய புதுசா எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. விளங்குதான் நான் சொல்றது? அப்படின்னா என்னுடைய கேள்வி, அப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? அப்ப எபிரேயர்ல ஒரு வசனத்தை பார்ப்போமா? எபிரேயர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? பூர்வ காலங்களில், அப்படின்னா அந்த காலத்துல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவர் யாரு? இயேசு யாருன்னு சொல்றாரு, கவனிக்கிறீங்களா? இவரை சர்வத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர்தான் வாரிசு, அவர்தானா? எல்லாத்துக்கும் வாரிசு அவர்தான் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும், இவரை கொண்டு உலகம் அப்படின்னா என்ன சொல்ல வராரு? யோவான் சொன்னதான், இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது. என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் இயேசுன்றவர் ஆதியிலிருந்தே இருக்கிறாரு. படைக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலமா தான், எல்லாத்துக்கும் வாரிசு, எல்லாமே அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவர் அவ்வளவு பெருசா சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருக்கு? அவர் 3வது வசனத்தை ஃபுல்லா காட்டுங்கம்மா. அவர் யார்? இந்த அவர் இயேசு. இவர் இயேசு, அவர்னா பிதா. இவர் அவருடைய மகிமையின், கொஞ்சம் கவனிங்க, இந்த இயேசு யார்? இந்த இயேசு பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தாராம். இதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல பாருங்க. இதை ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை நான் காட்டிடுறேன். Who being the brightness of his glory and the express image of his person, the express image of his person. அப்படின்னா இங்க இதை வாசிக்கும் போது லிட்டரலா என்ன விளங்குதுன்னா, பிதா உலகத்துக்கு வரத்துக்கும் இயேசு உலகத்துக்கு வரத்துக்கும் வித்தியாசமே இல்ல. அப்படின்னா என்னோட தான் இருக்கீங்களா? இயேசு எதுக்கு வராருன்னா, Jesus is the physical manifestation of God. அப்படின்னா என்ன சொல்ல? சரீர பிரகாரமா தேவனுடைய வெளிப்பாடு அவர்தான். கொஞ்சம் கவனிங்க, சரீர பிரகாரமா தேவனுடைய வெளிப்பாடு உலகத்துக்கு வந்தது எங்களுடைய தேவனை குறித்த அறிவை சரி செய்வதற்காக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? இதை நீங்க நல்லா விளங்குங்க. The physical manifestation that came to earth to correct our understanding of God. வேற எதுவும் இல்லை. வேற என்ன சொல்ல முடியும்? வேற எல்லாமே அதுல தான் அடங்கி இருக்கு. வேற எல்லாமே அதுல தான் அடங்கி இருக்கு. is the very physical manifestation of God. உலகத்துக்கு வராராம். என்னுடைய உங்களுடைய சிந்தனை யோசனையை தேவனை குறித்த நானும் நீங்களும் வச்சிருக்க அபிப்பிராயம் யோசனையை சரி செய்வதற்காக. அன்று வரைக்கும் பலி கொடுத்தாதான் திருப்திப்படுத்த முடியும்ன்ற ஒரு எண்ணம். ஆனா இயேசு அதை சொல்லி கொடுக்கல, வாழ்ந்து காட்டுறாரு. என்னன்னா அவர் காட்டுறாரு, உங்களுக்கும் எனக்கும் தேவன்னா இதுதான்,
தேவன்னா இதுதான். அப்ப நான் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கேன், இவர் என்னத்தை காட்டினார்னா சங்கீதம் 145 எழுதி இருக்குல்ல. ஆமா எழுதி இருக்கு பாஸ்டர். என்ன எழுதி இருக்கு? சங்கீதம் 145 8வது வசனத்தை எடுங்க. நீங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. சங்கீதம் 145 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம் என்ன எழுதி இருக்கு? கர்த்தர், கொஞ்சம் கவனிங்க, யாரு? தேவன். என் தேவன் யாராம்? கர்த்தர் இரக்கமும், சொல்லுங்களேன் என்னோட சேர்த்து, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்றத காட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தாராம். இது உங்களுக்கு விளங்கியே ஆயிரணும். நீ இல்லாட்டி உங்களுக்கு எனக்கும் அது விளங்கி இருக்குவே. நீங்க வெறும் பழைய ஏற்பாட்டையும், வெறும் பழைய ஏற்பாட்டுல ஆசாரியனுடைய கண்களின் மூலமாகவும் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளின் கண்கள் மூலமாகவும் தேவனை பார்த்திருந்தீங்கன்னா அவர் யாருன்னு விளங்கி இருக்காது. பழைய ஏற்பாட்டுல எழுதி இருக்கு, தேவனுடைய சந்நிதியிலிருந்து ஒரு பொய்யின் ஆவி புறப்பட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு. அந்த வசனத்தை வச்சு அவரை நம்ம எவ்வளவு தவறா புரிஞ்சுக்கலாம். ஆனா இவர் வந்து சொல்றாரு, I am the truth. இனிமே இந்த பொய்யின் ஆவி இல்ல, நீ தேவன்னா சரியா விளங்கி. He was the physical manifestation that came to earth just to correct our understanding on who God really is. Who is God? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்ன்றத மனுஷன் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவரே வராரு காட்டுறதுக்கு, அதை வெளிப்படுத்துறது. ஆமென். இப்ப அது முக்கியம் இல்லை பாருங்க, அது முக்கியம் இல்லை. அது ஒரு சிலருக்கு அது தெரியும் கூட, தெரியும். What is more important now? இவர் இப்ப நான் தொடக்கத்தில் என்ன சொன்னேன்? Jesus' assignment is the extension of our. அப்படின்னா இவர் வந்து என்னத்தை காட்டினாரோ, என்னத்தை வந்து காட்டியிருக்காரு? என்னத்தை வந்து காட்டியிருக்காரு? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவனு காட்ட வந்திருக்காராம். வந்து காட்டினாரு, போயிட்டாரு, ஆவியானவரையும் கொடுத்துட்டாரு. இப்ப 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 என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் காட்ட வந்த அந்த கிருபைய நீங்க பெற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அவர் காட்ட வந்த கிருபையை நான் பெற்றிருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பாருங்க, நான் கிருபையை பெற்றிருக்கிறேனா இல்லையான்னு என் வாலெட்ல இருக்க பணத்தை வச்சோ, பேங்க்ல இருக்க பணத்தை வச்சு, இல்ல என் வீடு என் காரை வச்செல்லாம் பயங்கர கிருபைன்னு கணிக்கிற தப்பு. நான் இன்னைக்கு சொல்றேன், கரெக்டா எப்படி தெரியுமா கணிக்க முடியும்? ஒருத்தன் கிருபையை பெற்றிருந்தானா, அந்த கிருபையை காட்டுறவனா இருந்தானா, கிருபையை பெற்றிருக்கிறான்னு அர்த்தம். பாருங்க, ஹலோ, ஒருத்தன் கிருபையை பெற்று இருக்கிறானா, அதை மற்றவனுக்கு காட்ட தெரியறவனா இருக்கிற நேரத்துல தான் கிருபையை பெற்றிருக்கிறானே அர்த்தம். If you don't know how to extend grace, you haven't understood Jesus' assignment. Hello. You receive grace so you can extend grace. இது பாருங்க, ரொம்ப உங்க இருதயத்தை நோண்டுற ஒரு விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் நோண்டுவோமா? சீக்கிரமா நோண்டி முடிச்சுறேன். ரொம்ப நேரம் போட்டு நோண்டிட்டு இருந்தா அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதனால சீக்கிரமா
யோவான் 17 இயேசு மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறாரு? நிறைய ஜெபத்தை பண்றாரு. அது ஒரு ஜெபத்தை ஃபார் த பிலீவர்ஸ், அப்படிதான் அந்த ஹெட்டிங் அப்படிதான் இருக்கும். விசுவாசிகள் யாரு? அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் ஒரு ஜெபத்தை பண்றான். ஜெபத்தை கொஞ்சம் பார்ப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஏதாவது சொல்லுங்க. யோவான் 17 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமா, அது இங்கிலீஷ்ல ஒரு முறை காட்டுங்க. இல்ல எங்கேயோ வரும், இது பிரேயர் ஃபார் த பிலீவர்ஸ்னு வரும். சரியா? அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்ன எழுதிருக்கு? நான் இவர்களுக்காக, இயேசு கடைசியா ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறாரு. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எந்த ஒரு வார்த்தை தனிச்சு நிக்குது சொல்லுங்களேன்? எந்த ஒரு வசனம், எந்த ஒரு வார்த்தை மட்டும் தனிச்சு நிக்குது? திரும்ப எதை பார்க்கிறோம்? காட்டுங்கம்மா. 20 பயங்கரமா. இப்ப திரும்ப நான் ராக்கெட் எப்படி செருதுன்னு கேட்ட மாதிரி எல்லாரும் என்னது 21 22 காட்டுங்க. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்குதா? ஒன்றாய் இருக்குதா? திரும்ப எங்க? எவ்வளவு தடவை வந்துருச்சு? எவ்வளவு தடவை? இயேசு நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கும் போது ஒரே ஒரு ஜெபத்தை தான் பண்ணிருக்காரு. என்னது அந்த ஜெபம்? நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறதுனா என்னது? எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது அவருடைய ஆசைனா எல்லாத்தையும் ஏன் வித்தியாசமா படைச்சிருக்கணும்? ஹலோ, எல்லாத்தையும் வித்தியாசமா படைச்சிருக்காரு. என்னோட தான் இருக்கீங்களா? நான் ஒரு காலமும் ஆண்டனி மாதிரி இருக்கவே one of the best history teachers. எப்படி வாய்ப்பே? இவர் ஒரு நாள் என்ன போல, இவர் பாஸ்டர் ஆனா குச்செடுத்து யாரையாவது இல்ல. பாருங்க, தேவன் எல்லாத்தையும் வித்தியாசமா ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இல்ல. அப்படின்னா இங்க என்ன ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு? அதுதான் அத பவுல் சொல்லும் போதுதான் அது இன்னும் விளங்குது. பாருங்க, என்னோட தான் இருக்கீங்களா? என்னோட தான். பவுல் அதை சொல்லும் போது இன்னும் அதிகமா விளங்குது. 1 கொரிந்தியர் 12 பாருங்க என்ன எழுதி இருக்குன்னு. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12 12வது வசனம் என்ன எழுதியிருக்கு பாருங்க. one let them be one, many members. எப்படி எனில் சரீரம் ஒன்று. ஆமென். இந்த சரீரம் ஒரே சரீரம், ஆனா அதுக்கு அவயவங்கள் வேற. அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே, எல்லாம் வேறையா இருந்தும் சரீரம் ஒன்னாதான். அப்படின்னா அதுதான் இயேசு அதுதான் ஜெபிச்சிருக்காரு. எல்லாம் வேற மாதிரி நான் உண்டாக்கி வச்சிருக்கேன், ஆனா எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கணும். அது எப்படி? அதுதான் முடிய மாட்டேங்குது. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. இங்க பாருங்க இதுல என்ன எழுதி இருக்கு. நாம் 13வது வசனமா மேல கொண்டு போங்க, முழுசா காட்டுங்க. நாம் யூதரானும் கிரேக்கராயினும்
அடிமைகளாயினும் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. இந்த கை பார்த்து சொல்ல கூடாதான், எல்லாரும் கைய போலதான். கால் பார்த்து சொல்ல முடியாது, எல்லாம் கால் போலவே தான். கண்ணு சொல்ல முடியாது, உடம்பே கண்ணாதான். இல்லாட்டி நானு அங்கதான் வரேன். இப்ப நீங்க நிஜமாலுமே இயேசு கொடுத்த கிருபையை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும், உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மனுஷன் அது வேற, உங்களை மாதிரியே இருக்க முடியாது. ஆனாலும் தேவன் உங்களை ஒன்னா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது நடக்கணும்னா அந்த கிருபையை நீங்க காட்டிதான், இதுக்கு வேற வழியே இல்லை. விளங்குனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு வேற வழியே இல்லை. அனிட்டாவும் ஃபெலிஷனும் ஒண்ணு கல்யாணம் கட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன, வேதத்துல என்ன எழுதி இருக்கு? நீ கல்யாணம் கட்டினா ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறீங்க. ஆனாலும் ரெண்டு பேரும், ஆமா இவங்கள மாதிரி இவர் இருக்கவே, இவரை மாதிரி இவங்க இருக்கவே. ஆனா எதிர்பார்ப்பு நான் சொல்றபடி எல்லாம் இவர் இருக்கணும்னு, இவர் எதிர்பார்ப்பு நான் சொல்றபடியெல்லாம் இவங்க இருக்கணும்னு இருக்கிற நேரத்தில் அங்க என்னத்தை காட்ட மாட்டேங்கிறோம்? அங்க கிருபைய காட்ட. விளங்குதா நான் பேசிட்டு இருக்கிறது? நான் பேசிட்டு இருக்க விளங்குதா? கிருபைய காட்ட மாட்டேன்றோம். கிருபைய பெற்றுக்கிறதுக்கு ஒரே அறிகுறி நீ எப்படி கிருபைய காட்டுறன்றதுதான். அந்த கிருபைய காட்ட தெரியாம நாங்க இன்னும் இருக்கிறோம் பாருங்க. அதனாலதான் வேற எதுக்குமே இயேசு ஜெபிக்கல. அவர் என்ன மூலம் இவனுக்கு நல்ல அபிஷேகத்தை கொடுங்க தேவனே, இவன் போயிட்டு எல்லா இடமும் ஊரெல்லாம் போய் வார்த்தையை சொல்லும் ஜெபிக்கட்டும், பேய் ஓட்டட்டும், அப்படிலாம் ஒண்ணுமே ஜெபிக்கல. ஐயா நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், இவங்க எப்படியாவது ஒன்றா. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களால முடியாத ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது என்னது? அது ஒன்றா இருக்கிறது பல்ல. இப்ப என்ன தெரியுமா சொல்லலாம்? நம்மனால முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, நம்ம பெற்றுகிற கிருபைய இன்னொருத்தனை காட்ட நமக்கு வரவே. கை தட்டலாமா வேண்டாமான்னு யாரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னோடதான் இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஆமென், ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள சரி பண்ணணும். நீங்கெல்லாம் பார்த்து எங்க வீட்டிலலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நாங்கெல்லாம் பயங்கர, நாங்கெல்லாம் கிருபையின் சொரூபம், நாங்கெல்லாம் கிருபையிலே ஊறி உருவெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி உட்காந்துறீங்க எல்லாரும். நான் சொல்றேன், நீங்க முதல்ல இதை சரி பண்ண வேண்டியது எங்க? உங்க வீட்டுக்குள்ளதான். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இடத்துல எவ்வளவு கிருபையை காட்டுறீங்க? இல்ல காலைல எழுமுனா நைட் வரையும் ஆட்டி சுத்திட்டு இருக்கீங்களா? ஹலோ, வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு பேசி உங்க கொஞ்சம் சரிப்படுத்திட்டேன்னா உங்களுக்கு தான் நல்லது. அதனால கேளுங்க. இயேசு வந்ததே இந்த பிதாவை உங்களுக்கு சரியா நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றது. அதான் இந்த பிதா யாராம்? என்ன வாசிச்சோம்? இரக்கமும் இரக்கமும். கடைசியில கிருபைக்கு போயிட்டீங்க, இடையில என்னத்தை விட்டுட்டீங்க? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும். அப்படின்னா இப்ப ஏன் வேலை என்னது? இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல இரக்கம் காட்டணும், உருக்கமா இருக்க வேண்டிய இடத்துல உருக்கமா இருக்கணும், நீடிய சாந்தம் உள்ளவனா நானு காணப்படணும், மகா கிருபையை கொண்டுள்ளவனா என்றைக்குமே வாழ தெரியணும். அதுதான் இப்ப என்னுடைய நோக்கம். நான் அதை பண்ற நேரத்துல இப்ப இயேசு செய்ததையே நானும் செஞ்சிட்டு இருக்கேன். பிதா தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்படிப்பட்டவர் தானே. சும்மா பேச்சுல காட்டினா பத்தாது, வாழ்ந்து காட்டணும். எப்படி வாழ்றது? இரக்கமும் உருக்கமும் மகா என்னது பாத்தீங்களா? நீடிய சாந்தமும் மகா கிருபையும்
உள்ளவர்களாய் நீங்க காணப்படணும். விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? பாஸ்டர், எனக்கு குடும்பத்துல சமாதானமே இல்லை பாஸ்டர். அதை நீங்க சொல்லும் போதே எனக்கு என்ன தெரிஞ்சும் தெரியுமா? கிருபையை பெற்றுக்கவும் தெரியல, கிருபைய அதனாலதான் சமாதானம் இல்லை. நம்ம எப்பவும் மற்றவனை தானே குறை சொல்லி பழகிட்டோம். எனக்கு என் பொண்டாட்டி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டீங்க. அதை தான் சொல்றேன். அதை ஏன் நம்ம அப்படியே தான் பார்க்கிறோம்? அந்த கிருபைய காட்ட தெரியல. ஜேம்ஸ் என்னது, யாக்கோபு, just like John 3:16 there is a beautiful James 3:16. வாசிச்சிருக்கீங்களா? யோவான் 3:16 என்ன எழுதி இருக்கு பாருங்க. யாக்கோபு 3:16. முடிச்சிட்டேன் சொன்ன நேரத்துக்கு முடிச்சிருவேன். என்ன எழுதி இருக்கு பாருங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே. ஆமா, இங்க வந்து அந்த வார்த்தையே கொஞ்சம் சரியில்லை. அதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்க. envy and self seeking. எனக்கு அதுதான், அந்த வார்த்தை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செல்ஃப் சீக்கிங்னா என்னது? சுயநலமா வாழ்றது. எங்க சுயநலமா வாழ்றோமோ அங்க எப்பவுமே குழப்பம், கன்ஃபியூஷன். என்னது? அங்க எப்பவுமே குழப்பமும். ஈவில்னா தமிழ்ல என்ன எழுதி இருந்துச்சு? ஈவிலுக்கு எங்க துர்ச்செய்கைகளுமா? துர்ச்செய்கை அது பாருங்க, அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் பரவாயில்ல, கவனிங்க. எங்கெல்லாம் நம்ம சுயமா வாழ பழகுறோமோ, இந்த ஒன்று அப்படின்றத மறந்துட்டு அதற்கு வெளியில சுயமா எங்கெல்லாம் வாழ பழகுறோமோ அங்கெல்லாம் குழப்பம் தாங்க இருக்கும். நான் சொல்ல வசனத்தில் எழுதி இருக்கு. விளங்குதா நான் பேசுறது? சுயம் என்னது? எனக்கு தோன்றதான் முக்கியம். சுயநலம், எனக்கு வேண்டியதுதான் முக்கியம், நான் தான் முக்கியம். அது அந்த அந்த நான்ன்றது எங்க இருக்கோ அங்க என்னதான் இருக்கும்? குழப்பம் தான் இருக்கும். இந்த குழப்பம் எங்க போய் முடியும்? எல்லா துர்செய்கைகளுக்கும் போய் முடியும். அது அந்த குழப்பத்திலே இருந்தீங்கன்னா கடைசியில என்னத்தை தான் பண்ணிட்டு இருப்பீங்க? நற்கிரியைகளுக்காக படைக்கப்பட்ட நீங்க செய்கைகள்ல சிக்கிட்டு இருப்பீங்க. விளங்குதா நான் பேசுறது? நீங்கெல்லாம் அப்படி இல்லை. நான் சும்மா சொல்றேன். நீங்கெல்லாம் கிருபைய பெற்றுக்கிட்டோம்ல, கிருபைய காட்டணும். உங்ககிட்ட 5 ரூபா கையில இல்லாம இருக்கலாம், ஆனா பக்கத்துல ஒருத்தன் போறவனுக்கு இரக்கம் காட்டுனீங்கன்னா நீங்க தேவனை சரியா விளங்கி அங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போறோன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மனதுருக்கத்தோடு ஒருத்தனை பார்த்து ஐயோன்னு நீங்க ஏங்குனீங்கன்னா அது ஒண்ணே நீங்க தேவனை சரியா பிரதிபலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இயேசு வேற எதுக்கும் வரல. இயேசு was the physical manifestation on earth, God's physical manifestation. நம்ம ஒவ்வொருவரையும் bringing us into repentance. What is repentance? No, your understanding of God is wrong. Repent for the kingdom of God is here. எத்தனை பேருக்கு என்ன லார்ட்ஸ் பிரேயர் என்னது தமிழ்ல? லார்ட்ஸ் பிரேயர் என்னது? பரமண்டல ஜெபமா? என்னது? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே, அதுக்கு ஹெட்டிங் இருக்குது. என்னமா? ஆமா, அந்த ஜெபம் லார்ட்ஸ் பிரேயர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? தெரியுமா தெரியாதா? சரி, அது எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். பைபிள்ல தான் இருக்கு. எங்க இருக்கு? கரெக்டா யாராவது சொல்லி எடுங்க.
அதை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க, அதில் அவ்வளவு அர்த்தம் இருக்கு, உங்களுக்கும் தெரியாது. மத்தேயு 6, மத்தேயு 6வது அதிகாரத்தில் 9வது. என்னோட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? புரிஞ்சு வாசிக்கணும், இன்னைக்கு புரிஞ்சு வாசிக்கணும், புரிஞ்சு வாசிக்கணும். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? பரமண்டங்களில் இருக்கிற பரமண்டலங்களில் அவரு அதெல்லாம் நீங்க யோசிக்க தொடங்கினீங்கனாலே தூக்கம் வராது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம், our Father who art in heaven, hallowed. hallowedன்றது பரிசுத்தப்படுறது இல்ல, hallowedன்றது ரொம்ப அந்த ரெவரன்ஷியல், இப்படி ஒரு பேர் அது, அப்படிப்பட்ட ஒரு பேர் அதுன்றது hallowed be thy name. அது எப்பவும் போல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லைட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன எழுதி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய சுயம்ன்ற தப்பு இல்லை. இந்த ஜெபத்தில் ஒன்று படிச்சுங்க. எனக்குன்னு ஒரு தேவை இருக்குன்னா அதை வேற யார்கிட்ட போய் கேட்கறது? சுய தேவையை கேட்கறது தப்பு இல்லை, சுயமாவே வாழ்றது தான் தப்புன்றேன். ஏன்னா அடுத்து என்ன சொல்றாரு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஹலோ, விளங்குதா? இந்த நான் தொடங்கும் போதே எந்த ஊமையை வச்சு தொடங்கினேன்? 2 கடன்பட்ட மனுஷருங்க, 550, 2 பேருடைய கடனும் மன்னிக்கப்பட்டுச்சு. மன்னிக்கப்பட்டு நீ இப்ப எப்படி வேணா வாழுன்னு சொல்ல, மன்னிக்கப்பட்டதுல எவன் இப்ப அதிகமா என்ன நேசிப்பான்? அதுதான் இங்க எங்கள் கடனாளிகள். அப்படின்னா கடனாளினா காசு கொடுக்காம இருக்கவே இல்லை. எனக்கு எதிரா தப்பு செஞ்சுட்டு அநீதி செஞ்சவன் யாரெல்லாம் இருக்கிறானோ அவனை நான் மன்னிக்கிறது போல நீங்களும் நான் செய்யற இந்த தவறுகள் எல்லாம் மன்னிங்களே. விளங்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ, போன் அடிக்குதுமா, எடுத்து பேசுங்க. சரி, கவனிங்க. எனக்கு எதிரா செஞ்சிருக்க, உங்களுக்கு எதிரா எத்தனை பேர் என்னத்தெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியல. ஆண்டவரே, நான் மன்னிக்கிறேன், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ பயங்கர பரிசுத்தவான் மாதிரி கிருபையை காட்டாம நீதிய நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எப்படிப்பட்ட மாய்மாலக்காரனா இருக்கணும் நான்? ஹலோ, விலங்குதான் நான் பேசுறது, விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. கிருபையை நான் இதோட திரும்பவும் பார்ப்போம். ஆனால் அடுத்து நாங்கள் சந்திக்கும் போது கிறிஸ்மஸ் இல்லை, அப்பையும் இதை பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஏதாவது நல்லா காதில் இனிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல, அதனால அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து திரும்பவும் இதை பார்க்க போகிறோம், சரியா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் மறந்துடவே கூடாத விஷயம், இந்த சரீரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது இயேசுவை, தேவனை இந்த உலகத்தில் சரியாக பிரதிபலிக்கிறது. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவரா அவரு இருக்கிறாருன்னு இயேசு காட்ட வந்தாரு. இப்ப நானும் நீங்களும் இப்ப இந்த உலகத்தில் அதை காட்டணும்னு எங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆமே.
அதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டில் தொடங்குங்க. உங்கள் வீட்டில் தொடங்க. அதுக்குன்னு உங்கள் மேலே ஏறி நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நடங்க சார்னு முதுக காட்டாதீங்க. அது பேர் கிருபையை காட்டுறது இல்லை, அது முட்டாள்தனம். ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்க அன்பு அநீதியை பொறுத்து கொள்ளாதுன்னு எழுதியிருக்கு. உண்மையான அன்பு அநீதியை, ஆமாம், அதனால் எதையுமே சரியாக விளங்கிக்கணும். ஆமென். ஆனால் இயேசுவுடைய ஜெபம், நானும் நீங்களும் எல்லாரும் எப்பவுமே ஒன்றாய். There is no way you and I can be one if we are not ready to let go of self and extend grace. அந்த ஜெபம் நடக்கவே நடக்காது. ஆமென்.